வணக்கம். இந்த வீடியோவில் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஒரு திக்கான பால் வச்சு ஈஸியாகவே பண்ணக்கூடியது. ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் 1 லிட்டர் திக்கான பால் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி பாலாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அது பொங்கி வழியாமல் அடியும் பிடிக்கக்கூடாது, அந்த ஓரங்கள்லேயும் அந்த ஏடெல்லாம் படியக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்போது பால் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி அது நல்லா எப்படி ஒரு க்ரீமி பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கிளறி விடலாம். இப்போது நல்லா ஓரளவு தயாராகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் க்ரீமியாக வந்திருக்கு. பால் நல்லா திக்காகவே ஆகிடுச்சு, தண்ணியாக இல்லை. இது கூட வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக வந்துட்டு நான் சர்க்கரை சேர்க்க போகிறேன். நம்ம சுகர் வந்துட்டு அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் சேர்த்தா சரியாக இருக்கும். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவியிருக்கேன். இதையும் தூவிட்டு நல்லா கலந்து விடுங்க. நீங்கள் குங்குமப்பூ இருந்தால் கூட பால் நல்லா காயும் போதே ஒரு பிஞ்சு சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாலில் ஊற வச்சியும் சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நான் பருப்பு வந்துட்டு நல்லா உடச்சி சேர்த்துருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த 3 பருப்பையும் நல்லா ஒரு கல்லில் வச்சு இடிக்கிற கல்லில் வச்சு இடிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கிறேன். இது நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு பவுல்லையோ அப்படி இல்லைன்னா ஐஸ் மோல்டு இருக்கும், அதில் கூட வச்சுட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஐஸ் மோல்டில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்ல குல்ஃபி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பவுலில் வச்சிங்கன்னா ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுறேன், நான் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போது இது தயாராகிடுச்சு. சிம்பிளாக வீட்டிலையே நம்ம குல்ஃபி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.